Hi students, welcome to our academy. இன்னைக்கு நம்ம அடுத்ததா டீ டைம் பைட்ஸ்ல பார்க்க போறது வரலாறுல 6th வரலாறுல 2nd லெசன். ஓகே, லெசனோட தலையை பொறுத்த வரைக்கும் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஓகேங்களா, இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. ஹியூமன் எவல்யூஷனை பத்தி பார்க்க போறோம். எஸ், ஹியூமன் எவல்யூஷன். இப்ப மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய சயின்ஸ் அப்புறம் ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் மனிதன் அப்படிங்கிற ஒரு நபர் குரங்கிலிருந்து தோன்றினான். ஓகே, நம்ம கடவுள் நேசிக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள் இருப்பாங்க, கடவுள் தான் மனிதர்களை படைத்தார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, பிலீவ் பண்றவங்க பிலீவ் பண்ணிக்கோங்க. ஆனா அறிவியல் அடிப்படையில புவியியல் அடிப்படையில மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து தோன்றியவன் தான். அதுதான் இந்த பரிணாம வளர்ச்சி. ஓகே, இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்மள புவி தோன்றி இருக்குது. அப்புறம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுக்கு நான் சார்பு மனிதர்கள், முற்பட்ட கால மனிதர்கள், அப்புறம் திருப்பி வராது, திருப்பி வேற மாதிரி அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி இந்தியாவில 5-6 வருஷத்துக்கு முன்னாடி முதலாக நாகரீகம் ஐவிசி சிந்து சமய நாகரிகம் உருவாகுது. அடுத்து நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தற்கால மனிதன் மாடர்ன் மேனா மாறலாம். அப்போ ஒரு காலத்துல மனிதன் எப்படி இருந்தானா குரங்கு தான். ஒரு குட்டிக்கு சிம்பன்சி குரங்குக்கு 2 குழந்தை பிறந்தது. அதுல ஒரு குழந்தை பியூர்லி குரங்கு, இன்னொரு குரங்கு தான். சரி, இன்னொரு குழந்தை தான் பாத்தீங்கன்னா மனிதனும் குரங்கும் கலந்த ஒரு குழந்தையா பிறந்தது. அதுக்கப்புறம் தான் அது அப்படியே படிப்படியா இவ்வளவுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா, ரைட். இதுதான் மனித பரிமாண வளர்ச்சி பார்த்தோம். அடுத்து முக்கியமான டூ யூ நோ பாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயிர முடியும். ஓகேங்களா, இது சிம்பிளான ஒண்ணுதான். அடுத்து பாருங்க, இந்த இமேஜ்ல அடுத்தான் இது முக்கியமானது. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்களை பற்றி பொருட்களை பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்னது? தொல்லியல், ஆர்கியாலஜி நம்ம அப்படி சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து இங்க வந்தீங்கன்னா குகையில் வாழ கற்றுக்கொண்ட முக்கியமான ஒண்ணு. ஓகே, குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோ-மேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்ஸ்ல லாஸ்காஸ் என்ற இடத்தில் குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் ஆதாரம் கிடைத்தன. இவர்கள் இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் இருந்தது இவர்களுக்கு. ஓகே, அப்போ குரோ-மேக்னான்ஸ் மக்கள் எங்கு வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்பாங்க. பிரான்ஸ் இருக்கக்கூடிய லாஸ்காஸ் என்ற பகுதியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்தாங்க. ஓகே, இங்கிலீஷ் ஸ்பெல் பார்த்துக்கோங்க. ஆர்கியாலஜிக்கல். ஓகே, இதுதான் ஆக்சுவலா அந்த தொல்லியல் அப்படி சொல்லியிருந்தோம்ல. எஸ், குரோ-மேக்னான்ஸ். குரோ-மேக்னான்ஸ் லேண்ட் டு லிவ் இன் கேவ்ஸ். லாஸ்காஸ் அப்படிங்கிற பிரான்ஸ் பகுதியில் தான் இவங்க வாழ்ந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்க போறது எது பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் இந்த ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுக்கப்படுது? அதிகபட்சம் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்துல எந்தெந்த வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்படுது படிப்போம். குரோ-மேக்னான்ஸ் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா 2 கிரேக்க சொல்ல இருந்து. ஓகே, கிரேக்க வார்த்தையிலிருந்து 2. ஓகே, ஒன்னு ஆந்த்ரோபோஸ், இன்னொன்னு லோகஸ் அப்படிங்கிற 2 வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா, இதுதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்து முக்கியமானது அடுத்து ஒன்று பார்க்கணும். இதுதான் ஆக்சுவலா இந்த படம். அதாவது மனிதனுடைய பரிமாண வளர்ச்சிங்கிறது வேற ஒரு பேர் சொல்லுவோம். ஹோமோ எரக்டஸ், ஹோமோ சேபியன்ஸ், குரோ-மேக்னான்ஸ், இந்த மாதிரி நியாண்டர்தல் சொல்லிட்டு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பாங்க. ஒரு ஆதி காலத்துல உலகமே நம்புறது ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் ஆக்சுவலா மனிதர் உருவாங்கன்னா அங்கிருந்து உருவாகி நிறைய பறந்து வெளியே போயிட்டாங்க. பாருங்க, 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே வராங்க. இந்தியாவுல 70,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கு மனிதர்களே உருவாயிருக்காங்க. தொழில் ஆதாரம் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம சொல்றோம். இதுதான் அந்த மேப் சொல்ல வருது. அடுத்து பாருங்க, இதுதான் முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின் அதிகமா எதிர்பார்க்கணும். ஓகே, அதாவது மனிதர்கள் அவர்களது வாழ்விடங்கள் ஆஸ்ட்ரோலோபிட்டிஸ் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்க. ஹோமோ ஹெபிலிஸ் எங்க வாழ்ந்தாங்க? தென் ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்க. ஹோமோ எரக்டஸ் எங்க வாழ்ந்தாங்க? ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, நம்ம ஊர்கள். ஓகே, நியாண்டர்தல் எங்க அப்படின்னா ஐரோப்பா மற்றும் ஆசியா. அடுத்து குரோ-மேக்னான்ஸ் பிரான்ஸ்ல மட்டும். பிங்க் மனிதர்கள் சீன மனிதர்கள் பார்த்திருக்கீங்க, கட்டையாகவும் மூக்கு சப்பையாகவும் வெள்ளையா இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா பிங்க் மனிதர்கள் சொல்றாங்க. சீனாவிலையும் ஹோமோ செபியன்ஸ், ஓகே, இப்ப இருக்கக்கூடிய தற்கால மனிதர்கள் தான் ஹோமோ செபியன்ஸ் சொல்றாங்க. ஆப்பிரிக்காவிலையும் ஹைடர் பார்க் அப்படிங்கிற மனிதர்கள் லண்டன்லயே வாழ்ந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல எந்தெந்த மனித வகைகள் எங்கெங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது முக்கியம். அது ஆசிய கண்டத்துல யார் வாழ்ந்தாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுதான் மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி. அப்புறம் இமேஜ் எல்லாம் காமிச்சிடும் எப்படியா முதல் இருந்தான். ஃபர்ஸ்ட் குழுவா வேட்டையாட ஆரம்பிச்சான், அப்புறம் குழி தோண்டி வேட்டையாட ஆரம்பிச்சான். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் நான்வெஜ் தான், பியூர் எல்லாத்தையும் நான்வெஜ் சாப்பிடுறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் பட்டை தீட்டி கல்ல உருவாக்குறான். அப்புறம் எதர்ச்சியா சிக்கி முக்கியாத உரசு போடுது. அவனுக்கு என்ன வருது? அந்த என்ன சொல்றது, நெருப்புங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறான். ஓகேங்களா, அப்புறம் கல்லாலான ஆயுதங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். எல்லாமே கல், இரும்புன்னு நினைச்சிடக்கூடாது. எல்லாமே கல்ல இன்னொரு கல்லால செதுக்கி இந்த ஷேப்ல வச்சுக்குவோம். அதுதான் பாருங்க. அப்புறம் மரத்துல வேகமா சுத்தும் பொழுது அந்த ஓட்டை விடுறது, இந்த மாதிரி அவனுக்கு என்ன தோணுதோ என்ன விஷயம் இருக்குதோ எல்லாமே அவன் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. கேள்வி கேட்டிருக்காங்கப்பா.
ஓகே, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்றும் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குது. தீப்பெட்டி பயன்படுத்தாம 2 கல்ல உரசி நெருப்பு உருவாக்குறது. ஓகேங்களா, முக்கியமானது நீலகிரி மாவட்டம். எஸ், பாருங்க, பானை செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் பங்கு கொண்டு வேட்டையாடுற காட்சி, இதெல்லாம் பாறை ஓவியங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் உள்ள பாறை ஓவியங்கள் எங்கெங்க என்னென்ன மாவட்டங்கள், அந்த ஊர் பேர் என்ன, கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, கீழ்வலை அப்படிங்கிற ஒரு ஊர் எங்க இருக்கு, நம்ம விழுப்புரம். தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கார பாறை ஓவியங்கள் கீழ்வலை அப்படின்னு விழுப்புரம். அடுத்து பாருங்க உசிலம்பட்டி, ஓகேவா, தேனி, மதுரை. அடுத்து பாருங்க குமிதிபதி கோவை, குமிதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, ரெண்டுமே குமிதிபதி மாவடைப்பு ரெண்டுமே கோவை. இங்க பழைய பாறை ஓவியங்கள். அடுத்து பொறிவரை, அது கரிக்கையூர்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது எங்க இருக்குன்னா நீலகிரி. இது எல்லாமே பாறை ஓவியங்களாக இருக்குது. ஓகே, இந்த மாவட்டத்துடைய பேர் இந்த ரசனை ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஊரு அந்த மாவட்டத்துடைய பெயர். ஓகேவா, அப்புறம் ஃபிஷ் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் மனிதனுடைய மொத்த பரிமாண வளர்ச்சியா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அப்ப இந்த மொத்தமா இந்த ரசனை மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி, அந்த மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். பாறை ஓவியங்கள் சின்னதா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, தேங்க்யூ.